ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் பணம் போடுறாங்கன்னா நம்மளை வச்சு பணம் பண்ணணும்னா அந்த படம் ரிட்டர்ன் ஆகணும் தான். உங்களுக்கே தெரியும், அது சில பேர் வட்டிக்கு வாங்கி கூட படம் பண்ணுவாங்க. ஷூட்டிங்கில் பிரச்சனை, ஷூட்டிங் வரமாட்டான்ற பிரச்சனை, உண்மையிலேயே அவர் வராரா வரலையா, இல்லை அவர் மேலே வேணும்னு யாரோ பழி வாங்குற மாதிரி பேசுகிறாங்களா தெரியல. அவர் நம்பி வந்து இப்போ ஷூட்டிங் பண்ணுறாங்க, சில பாதியிலே நின்று போகுது. ஏன் அவர் வந்து சினிமாவில் ஈடுபாடு காட்ட மாட்டாரு, அதுமாதிரி நடிக்கிறதுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாருன்னு புரியவே இல்லை. திரைமொழி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்புவை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அற்புதமான ஒரு நடிகர், நல்ல திறமையான ஒரு நடிகர், எல்லா டெக்னிக்கும் தெரியும். அது சொல்லுவாங்க, புரட்சி தலைவருக்கு வந்து நடிக்கிறது இல்லாமல் எல்லா டெக்னிக்கும் தெரியும். கேமரா போய் தெரியும், இசையை போய் தெரியும், எடிட்டிங் தெரியும், டப்பிங் தெரியும், சகல நாலேஜ் உள்ளவருன்னு. அதே மாதிரி சகல நாலேஜ் சின்ன வயசுலேயே எல்லாமே கற்றுக்கிட்டவர். ஏன்னா சின்ன வயசு குழந்தை நட்சத்திரமாகவே சினிமா உள்ள வந்தவர். அவர் அவங்க அப்பா மூலிமா. அவர் எங்கள் வீட்டு வேலைலாம் அவர் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது ஹீரோவே நடிச்சார். அந்த படம்லாம், இவர் நடித்த படம் எல்லாமே சூப்பர் ஹிட். குழந்தையா நடித்த படம் அத்தனையுமே சக்கப்போடு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஹீரோவை நடித்த படம், பல படங்கள், சாதாரண படங்கள் எல்லாமே ஹிட்டு படம் தான். அது மிக சிறப்பாக சொன்னால் மாநாடுலாம் பெரிய அளவு கலெக்ஷன் பண்ண ஒரு படம். அற்புதமான ஒரு நடிகர். ஏன் அவர் வந்து சினிமாவில் ஈடுபாடு காட்ட மாட்டாரு, அதுமாதிரி நடிக்கிறதுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாருன்னு புரியவே இல்லை. அவரை தேடி நிறைய ப்ரொடியூசர் வராங்க, பயன்படுத்திக்க மாட்டாரு. நிறைய டைரக்டருங்க வராங்க, பயன்படுத்திக்க மாட்டாரு. நிறைய தயாரிப்பாளர் வராங்க, அவரை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வராங்க, பண்ண மாட்டாரு. என்ன காரணம்னா அவரால் ஒரு இன்வால்மெண்ட்டாக நடிக்க முடியாத தவிர கால்ஷீட் கொடுக்க முடியல. அவர் நம்பி வந்து இப்போ ஷூட்டிங் பண்ண வச்சு பாதியிலே நின்று போகுது. ஏதாவது ஒரு காரணம், ஷூட்டிங் வராரு, திடீர்னு கிளம்பி போயிடுவார். இப்படி பல இது இல்லைன்னா அவர் எங்கேயோ இருந்திருக்கணும். இன்னைக்கு இருக்கிற அஜித் விஜய்லாம் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, தனுஷ், அதுக்கப்புறம் இவருன்றாங்கல்ல, இவர் அவங்கள தாண்டி கூட வர முடியும். நாலேஜ்ஃபுல்லான ஒரு ஆள், திறமையான ஒரு ஆர்டிஸ்ட், டான்ஸ் அவ்வளோ அற்புதமாக ஆடுவார், ஃபைட்டு அவ்வளோ அற்புதமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள், டைலாக் டெலிவரிலாம் அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல நடிப்பாற்றல் உள்ள ஒரு யூத்து. இதை விட என்ன பண்ணும், இந்த வயசில் நீ ரெடி ஆகாமல் எந்த வயசில் தான் ரெடி ஆகுதுன்னு தெரியல. அவ்வளோ அற்புதமான ஒரு கலைஞர் அவர். இவருக்கு ஏன் இப்போ வந்து பெரிய வெற்றி இவங்கெல்லாம் தாண்டி வந்திருக்கணும். தாண்டி வர அளவுக்கு தன்னை அவர் பயன்படுத்திக்கவே மாட்டார். ஆனால் அதுக்கான ஆற்றல்லாம் அவருக்கு இருக்குது. சிம்புக்கு அவங்க அப்பா எப்படி அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க, எல்லா திறமையும் அவருக்கு உண்டு. அதே இது இவருக்கும் இருக்கு. இவரால் இசையமைக்க முடியும், இவரால் பாட முடியும், எடிட்டிங் பண்ணுவார், டைரக்ஷன். வல்லவன் ஒரு படம் அவரே டைரக்ஷன் பண்ணார். மன்மதன்ற படம் முருகன் ஒருத்தர் சொன்னாங்க, அது எல்லாமே இவரே தான் டைரக்ஷன் பண்ணார். இப்படி எல்லா படம், இவர் நடிக்கிற படம் முழுக்க அவருடைய இன்வால்மெண்ட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு நடிக்க வந்துட்டாருன்னா அவ்வளோ அற்புதமாக நடிச்சு கொடுப்பார், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அது சண்டை சீனாக இருக்கும், ஃபைட்டாக இருக்கும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் சூப்பர். சின்ன வயசுலேயே லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு பேரே வாங்கினவர் அவர். அப்படி ஒரு கலைஞர். உண்மையிலே எல்லாருக்குமே அர்த்தம். அவருக்கு வந்து லேடிஸ் ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ இருக்குது, யூத் ஆடியன்ஸ் அவ்வளோ இருக்குது. நீங்கள் ட்விட்டரை பார்த்தீங்கன்னா அப்படி அவருக்கு தான் பெரிய வரவேற்பு இருக்குது. எல்லா வரவேற்பும் இருக்குது, அவருக்கு எந்த வித குறையும் இல்லை. ஆனால் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். அதாவது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு தான் அலையிறாங்க. ஆனால் இவருக்கு எல்லா வாய்ப்பு இருந்து அவ்வளோ அங்கீகாரம் இருந்து பயன்படுத்திக்க மாட்டார். 10 தலைன்னு ஒரு படம் அற்புதமாக பண்ணியிருப்பார். அவர் இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் வர மாதிரியே அந்த படத்தோட காட்சியே இருக்கும். மெயின் வில்லன் அவர் அந்த படத்தில், அதாவது ஆன்டி ஹீரோ, பெரிய ஒரு டான் மாதிரி. அவர் சுற்றி பெரிய கேங் இருக்கும். ஒன்று அவர் பாடுறது, ஆடுறது, டூயிட்டு கேட்டு எதுவுமே கிடையாது, சாதாரண ஒரு கேரக்டர் தான். அவரை சுற்றி எல்லா நடிகரும் இருப்பாங்க. கௌதம் கார்த்திக்லேருந்து எல்லாருமே நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார். அது ஆக்சுவலாக அந்த கேரக்டர் ரஜினிகாந்த் தான் நடிக்கணும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கதாபாத்திரம். அதை எடுத்து அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருப்பார். ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டர். ஒரு பெரிய நடிகை கம்பீரமாக வந்து பண்ணாதான் அந்த கேரக்டர் நிற்கும். அப்படி ஒரு கம்பீரத்தை அந்த கதாபாத்திரத்தை கொடுத்துருப்பார். அவ்வளோ அருமையான நடிகர். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு, நல்ல வரவேற்பு. ஃபைட்டும் நல்லா பண்ணியிருப்பாரு, டைலாக், மேனரிசம், அவர் ஸ்டைல் எல்லாம் பிரமாதமாக இருக்கும் அந்த படத்தில். அதே மாதிரி மாநாடுலேயும் அதே மாதிரி பண்ணியிருப்பார். எல்லாம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. அவருடைய படம் ஃபுல்லாக மன்மதன்லாம் பிச்சோ இருப்பார், அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பார் டபுள் ஆக்ஷனில். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம் மன்மதன். வல்லவனும் அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆச்சு. என்ன குறை உங்களுக்கு, என்ன எந்த குறையும் இல்லையே, எல்லா திறமையும் இருக்குது, எல்லா ஆற்றலும் இருக்குது. எதுக்காக அது ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, சினிமாவில் ஏன் இன்வால்வ்மெண்ட் பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி ஸ்பாட்லேயுமே எல்லா நடிகரோட அவ்வளோ அன்பாக இருப்பார், நெருங்கி இருப்பார். சக நடிகரும் நல்ல மதிப்பு மரியாதை, மூத்த நடிகரும் அப்படி மரியாதை கொடுப்பார். அப்படி ஒரு மனுஷன். இன்ன வரைக்கும் அதே மாதிரி பத்திரிகையாளரோட நல்ல தொடர்பு வச்சிருந்த ஆள் தான் இன்றைக்கும் இருக்கார். பார்த்தாருன்னா அவங்க அப்பாவும் அதே மாதிரி தான், இவரும் அதே மாதிரி தான். நல்ல குடும்பம், அப்பா ஒழுக்கமானவர். அவருடைய திறமை, ஆற்றல், அதை எல்லாமே அவரே பண்ணக்கூடியவர். அதே திறமை, ஆற்றல் இவருக்கு இருக்கு. அதை பயன்படுத்தினார்னா இன்னைக்கு நம்பர் 1 ஹீரோ வரலாம். இவருக்கு போட்டி, இவரோட ரூட்ல யாரும் போட்டி கூட வர முடியாது. அப்படி ஒரு நடிகர்.
பயன்படுத்திக்க மாட்டாருங்கிறது தான் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. அதாவது பெரிய பேனர் இப்போ வெந்து தெரிந்தது காடு அந்த படத்தில் வேல்ஸ் ஃபிலிம்ஸ்க்காக நடித்தார். அந்த கேரக்டர் அழகாக பண்ணியிருப்பார். சாதாரண ஒரு பையன், கிராமத்து பையனாக வந்து அதுக்கப்புறம் போய் ஒரு டானா வராங்கிற மாதிரி கதை. அது அழகாக பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஷூட்டிங்கில் பிரச்சனை, ஷூட்டிங் வரமாட்டான்ற பிரச்சனை, உண்மையிலேயே அவர் வராரா வரலையா, இல்லை அவர் மேலே வேணும்னு யாரோ பழி வாங்குற மாதிரி பேசுகிறாங்களா தெரியல. ஆனால் ப்ரொடியூசர் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. புகார் தயாரிப்பாளர் சங்கத்தில் இவர் மேலே போய் புகாருங்க நிறைய போகுது. சார் ஷூட்டிங் வர மாட்டாரு, கால் ஷீட் கொடுக்க மாட்டாரு, அட்வான்ஸ் வாங்கினார் சார், என் படத்தை நடிக்க மாட்டாரு, அந்த படத்தை திருப்பி வாங்கி கொடுங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் அந்த படத்தை இயக்கியிருந்தார். படத்தை முடிச்சே கொடுக்கல, அது அப்படியே தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம். இப்போ அவர் தான் இப்போ அஜித் வச்சு பண்ண போகிறார், ஆதிக் ரவிச்சந்திரன். அவரை வச்சு பண்ண நல்லா இருக்கும். அந்த படம் நல்லா இருக்கும். கமர்ஷியலாக ஆக்ஷனாக நல்லா பண்ணியிருப்பார். அவர் நடித்த படம் எல்லாமே நல்லாயிருக்கும். அது எந்த குறையும் நடிச்சிட்டாருன்னா அந்த படம் இட்டு கண்டிப்பாக அந்த படம் பெரிய வரவேற்பு வரும். அது யூத்துக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு நடிகன் உனக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. அவரை கமல்ஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிக்கும், இருக்கிற அத்தனை மூத்த நடி சூர்யாவுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே அவர் அப்படி பாராட்டுவாங்க. நிறைய ப்ரொடியூசருக்கு பிடிக்குது. ஆனால் அவர் நம்பி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கோ நம்பி படம் எடுக்கிறதுக்கோ பயப்படுறாங்க. அப்படி ஒரு பயம் வரலாமா, வர மாதிரி நடக்கலாமா, எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு இப்படி உங்கள் இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை மதிப்பு மரியாதையை எழுந்துறீங்கன்னு புரியவே இல்லையே. நீங்கள் நல்லா வரணும், பெரிய நடிகனாக ஆகலாம். இப்போ இருக்கக்கூடிய அஜித் விஜய் ரேஞ்சில் நீங்கள் ஈஸியாக வரக்கூடிய ஒரு நடிகன், உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அதை ஏன் பயன்படுத்தி பெருசாக வரமாட்டேங்குது தான் புரியவே மாட்டேங்குது. டெக்னிக் நாலேஜ் உள்ள ஆள், அதே மாதிரி எல்லாரோட அன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அது யாரும் எந்த குறையும் இல்லை. உங்களோட நடிக்கக்கூடிய சக நடிகளோட அன்பாக இருக்கிற, பத்திரிகையாளரோட மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அப்படி இருக்கிற நீ ஒரு ஆள் எதுக்கு அதை பயன்படுத்திக்க மாட்டேன்? ஏன் உங்களுக்கு இன்வால்மெண்ட் வரமாட்டேங்குது? ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் பணம் போடுறாங்கன்னா நம்மளை வச்சு பணம் பண்ணணும்னா அந்த படம் ரிட்டர்ன் ஆகணும் தான். உங்களுக்கே தெரியும், அது சில பேர் வட்டிக்கு வாங்கி கூட படம் பண்ணுவாங்க. அப்போனா அவன் திரும்பி அந்த பணம் தரணும்ல, அந்த வட்டிக்கு வாங்கினது ரிட்டர்ன் பண்ணணும்ல, பண்ணலன்னா அவன் நிலைமை என்ன? ஆனால் அதை நம்ம ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் நடித்து கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த ப்ரொடியூசருக்கு வரும். அதே மாதிரி அந்த யூனிட்டே அதை நம்பி நூற்றுக்கணக்கான தொழிலாளிங்க பிழைக்கிறாங்க. அந்த படம் நல்லபடியாக எடுத்து முடித்து வெளியே வந்தால் அத்தனை பேருக்கும் ஃபியூச்சர் கிடைக்கும். அது உங்கள் படத்தில் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கணும். அது ஏன் உங்களுக்கு வரமாட்டேன்னு தான் தெரியல. ஆனால் நீங்கள் பெரிய நிச்சயமாக உங்களுக்கு கரெக்டாக கவனம் எடுத்துக்கின்னு நம்ம பெரிய, அதாவது சக ஆளுங்க முதல்ல போட்டியாளரை பற்றி யோசிக்கலையே. இப்போது விக்ரம் ஜெயிச்சது உடனே ரஜினி டென்ஷன் ஆகிட்டார். நம்ம அவரை தாண்டணும் அப்படின்னா ஜெயிலர் எடுத்தார். இப்போ அதை தாண்டி மறுபடியும் கமல் மறுபடியும் போட்டி போட வராரு. அவரை தாண்டி இப்போ விஜய் நம்ம ரஜினியை விட கமலை விட பெரிய ஹிட்டு கொடுக்கணும் விஜய் முயற்சி பண்ணுறாரு. அதே மாதிரி அஜித், இவங்க எல்லாரையும் விட நம்ம படம் பெரிய ஹிட் ஆகணும். அவங்கவுங்க அக்கறையாக இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க. அது ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? அப்படி ஒரு யோசனையும் உங்களுக்கு இல்லை, அப்படி ஒரு சிந்தனையே இல்லையே. சினிமாவில் வந்திருக்கீங்க, கலை குடும்பம் தான். உங்கள் குடும்பமே சினிமா குடும்பம் தான். அம்மாலேருந்து அப்பாலேருந்து எல்லாமே சினிமா நேசிப்புள்ள குடும்பம் தான். அந்த சினிமா ஃபீல்டில் மரியாதைக்குரிய குடும்பம் தான். அதுலேருந்து வந்த நீங்கள் ஏன் இந்த இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்கீங்க? ஒத்துக்கிட்ட படத்தை முடிக்க மாட்டாரு, ஷூட்டிங் வர மாட்டாருன்ற பழி இருக்குது உங்கள் மேலே. அந்த தயவு செஞ்சு அந்த பழியை தீர்த்துருங்க. நல்ல நல்ல பிடிச்ச செலக்ட் பண்ணுங்கள். நல்ல நல்ல கதையை நீங்களே கேளுங்க, கேட்டு நீங்கள் நடிங்க. நிச்சயமாக அந்த படம்லாம் உங்களுக்கு ஹிட்டாக. உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, நிறைய ரசிகர் இருக்காங்க, லேடிஸ் ஆடியன்ஸ் நிறைய, யூத் ஆடியன்ஸ் நிறைய இருக்காங்க. உங்கள் படம்லாம் ஹிட்டாகும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. தயவு செஞ்சு இனி வரக்கூடிய நல்ல பிடிச்ச செலக்ட் பண்ணுங்கள். நல்ல டேரக்டர் தேடி பிடிங்க. நல்ல கதைகளை கேளுங்க, கேட்டு அது நடிங்க. நீங்கள் பெரிய ஹீரோ வரலாம் நிச்சயமாக. இப்போ இருக்கிற நடிகரை விட ரொம்ப யூத்தாக நடிகர் நீங்கள் தான். ஃப்யூச்சரில் பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய ஒரு நடிகராக நீங்கள் தான் வர முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு அது இழந்துடாதீங்க. உங்களுக்கு போட்டியாளராக இருக்கிற தனுஷ் பாருங்கள், இந்திக்கு போயிட்டாரு, நீங்கள் ஹாலிவுட்டுக்கே போகிற லெவலுக்கு இருக்கார். நாமளும் அப்படி வரணும்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? அவரை ஒரு போட்டியாளராக நினச்சிங்கனாலே தானாகவே நீங்கள் நல்ல நிலைக்கு ஒரு நிலைக்கு வர முடியும். இப்போ நல்ல நிலையில் தான் இருக்கிறீங்க, ஆனால் வர வாய்ப்பு யூஸ் பண்ண மாட்டீங்களே, அதுதான் வருத்தமாக இருக்குது. ஃப்யூச்சரில் இனி கவனமாக இருங்க. நல்ல கதைகளை கேளுங்க, நல்ல ப்ரொடியூசரை தேர்ந்தெடுங்க, நல்ல டைரக்டரை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் படங்க ஹிட்டாகும், ஜெயிக்கும். ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. அது அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க. அந்த படம் நல்ல பெரிய ஹிட்டாக உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு நம்ம சந்திக்கிறோம்.